அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் நல்லபடியாக பக்ரீத் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பக்ரீத்துக்கு மொதல் நாள் ஈவினிங்லேருந்து எடுத்தது தான். ஈவினிங்காக வீட்டை கொஞ்சம் மோப் போட்டுட்டு அப்புறம் மினி விலாக்ஸ் அப்லோட் பண்ணுற வேலை இருந்துச்சு. அதையுமே கொஞ்சம் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் கிளைமேட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி டெரஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் டெரஸில் போய் உட்காந்துருந்தோம். கிளைமேட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் பாங் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஊதி ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி ஏற்றி வச்சிகிட்டு இருந்தேன். இந்த வீடு பார்த்திங்கன்னா இது என்னுடைய நியூ ஹோம். இது வரைக்கும் இந்த வீட்டிலேருந்து நான் ஷார்ட்ஸ் இன்னும் அப்லோட் பண்ணலை. நெக்ஸ்ட் மெஹந்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈது தீம்லேயே இந்த தடவை மெஹந்தியும் போட்டிருந்தேன். இது ஈத் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. கிச்சனுக்குள்ளே என்ட்ரானதுமே விண்டோஸில் ஓப்பன் பண்ணி விட்டு பவர் கட் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால ரொம்பவே இருட்டாக இருந்துச்சு. அதனால் விண்டோஸில் ஓப்பன் பண்ணி விட்டு கொஞ்சம் வெளிச்சமாக ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். கிச்சனுக்குள்ளே என்ட்ரானதுமே ஓகே சேமியா கஞ்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பால் சூடு பண்ணுறதுக்காக அதை வச்சுட்டு நெக்ஸ்ட் வேறு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். வட்டலப்பம் செய்கிறதுக்காக முட்டை, அப்புறம் சேமியா, ஜாலர் செய்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருந்தேன். கஞ்சிக்கு போடுறதுக்காக பாதாம், அப்புறம் முந்திரி, வால்நட் கொஞ்சம் இருந்துச்சு. அது எல்லாமே குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் பெருநாக்கு என்ன டிஷ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஊரில் ஒரு மாதிரி இருக்கும். எங்கள் ஊர் சைடு அப்படின்னா ஜாலர், வட்டலப்பம், முர்த்தபா இந்த மாதிரி இருக்கும். பட் அதர் வேறு ஊரில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. எப்படி என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்கையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலர் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலர் ஊற்ற ரெடி பண்ணிட்டேன். இந்த ஊரில் பெண்களுக்கு தனியாக தொழுக போகிற இடம் அப்படிங்கிறது ஒன்று இல்லை. அதனால் சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டிலே தான் தொழுவணும் அப்படிங்கிற ஒரு இதாகிடுச்சு. ஓகே, அம்மாவும் ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் சேர்ந்து தொழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலர் ஊற்றிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேலே தொழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தொழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக தொழுது துவா செஞ்சு முடித்தாச்சு. தொழுது முடித்ததுக்கப்புறம் ஓகே நம்ம ரெடி ஆகலாம் அப்படின்ட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கு பேரப் எதுவுமே கிடையாது. சிம்பிள் ஒரே ஒரு வாட்ச், அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் இதுக்கு பேர் பண்ணலை. சிம்பிளாக எப்போதும் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருந்தாச்சு. காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் என்னுடைய சிஸ்டர் இல்லா வீட்டுக்கு போயிட்டோம். எப்போதுமே எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இந்த டைம் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்களை அவங்க கூப்பிட்ருந்தாங்க. அதனால் சொல்லிட்டு அங்கே போயிட்டு பீஃப் பிரியாணி தான் பண்ணியிருந்தோம். ஈத் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற ஒரு டிஷ் அப்படின்னா அது பிரியாணி மட்டும்தான். உங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன பண்ணுவீங்க லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது பிரியாணி லவர் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் நம்ம எவ்வளோ டிஷ் தான் நம்ம பண்ணியிருந்தாலும் அது ஒரு ஈதோட ஃபில் பண்ணுறது அது பிரியாணி தான். நெக்ஸ்ட் வெளியில் சாப்பாடு கொடுக்குறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டோம். நெக்ஸ்ட் இதோட எங்கள் விலாக் முடியுது.